பாத யாத்திரை என்னன்னு தெரியுமா? நடந்து போறதான் பாத யாத்திரை. நீங்க எல்லாம் போயிருக்கீங்க. மக்கள்கிட்ட கேட்போமா? இல்ல தூங்காம உட்காந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, மக்கள் யாரு வேணாலும் சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உங்க ஊரை நம்பி நாங்க வந்திருக்கோம். சரியா? உங்கள்கிட்ட கேட்கறேனாக்கா தெரிஞ்சா சொல்லுங்க, இல்ல தெரியல நாங்களே சொல்லிட்டு போறோம். சரியா? பள்ளிமலைக்கு மாலை போட்டு பாத யாத்திரை யார் யார் போயிருக்கீங்க? என்ன எண்ணிக்கை குறையுது? நிறைய பேரு பாத யாத்திரை. பாத யாத்திரைன்னா தம்பி பிரபு சொன்ன மாதிரி நடந்து போறது பாத யாத்திரை. எனக்கு இதுல என்ன சந்தேகம் அப்படின்னா, நீங்க பாத யாத்திரை போனீங்கிறதே எனக்கு ரொம்ப சந்தோஷம் பெருமையா இருக்கு. இதுல என்ன சந்தேகம் அப்படின்னா, அண்ணே யூடியூப் சேனல் அண்ணே அவர்களே, நீங்களும் கொஞ்சம் கவனமா கேளுங்க. நீங்களும் கை தூக்கி இருக்கீங்க, அவங்கள நீங்களும் ஒரு ஆளு பள்ளிமலைக்கு பாத யாத்திரை போயிருக்கீங்க அப்படின்ட்டு. ஆமா, உங்களுக்கு தெரிஞ்சாலும் தெரிஞ்சிருக்கும் அந்த விஷயம். ஏன்னா நீங்க நிறைய நாடகங்கள் எடுத்திருப்பீங்க. ஆமா, அதுல எனக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா, நீங்க பள்ளிமலைக்கு மாலை போட்டு பாத யாத்திரை போனேன் அப்படிங்கிறீங்களே, நீங்க போனது பாத யாத்திரையா அல்லது பாத யாத்திரையா? பாத யாத்திரை இல்ல, உண்மைதானே? பாத யாத்திரை தான் போயிருக்கீங்க, பாத யாத்திரை கிடையாது. பகிரங்கமா ஒத்துக்கிறீங்க. சரியா? இது ஒரு சின்ன விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னாக்கா, எதுக்காக நீங்க போனது பாத யாத்திரையா அல்லது பாத யாத்திரையா நான் கேட்டேன் அப்படின்னா, பாத யாத்திரைன்னா என்னன்னாக்கா போகும்போது நடந்தே போயிட்டு வரும்போது நடந்தே வரணும், அதுதான் பாத யாத்திரை. போகும்போது நடந்து போயிட்டு வரையில பஸ் ஏறி வந்தீங்கன்னா அது பாத யாத்திரை. இப்ப யார் யாரு பாத யாத்திரை போயிருக்கீங்க? யார் யாரு பாத யாத்திரை போயிருக்கீங்க? கை தூக்குங்க. எல்லாருமே பாத யாத்திரை தான். அப்ப எல்லாருமே பாத யாத்திரை தானே? ஒத்துக்கிறீங்களா? நீங்க ஒத்துக்கிறீங்க. ஆமா, என்ன ஒத்துக்கிறீங்களா? இப்ப பாத யாத்திரை தானே? ரொம்ப சந்தோஷம். ஏன்னா உண்மைதாங்க, போகலே நடந்து போயிட்டு அடுத்த வருஷம் திருப்பி வரப்ப நடந்து வரணுமே, அப்ப அதுவும் பாத யாத்திரை தானே? சேர்ந்துக்கிட்டாக்கா எல்லாம் சரி சரி சரியா போயிடும். ஆகா, இது நல்லா இருக்கு, பரவாயில்ல. இனிமே தம்பி பிரபு சொல்ற மாதிரி நீங்க கடைபிடிச்சீங்கன்னாக்கா ரொம்ப சந்தோஷம். முருகை ரொம்ப சந்தோஷப்படுவாரு. ஆமா, ரொம்ப சந்தோஷமாக பெருமையா இருக்கு. இதுக்கா ஏன்னா இந்த காலத்துலலாம் போவையில எப்படியாவது மல்லிகட்டி அரோவரான்னு சொல்லி நடந்து போயிடலாம். ஆனா வரும்போது நடந்து வரதெல்லாம் சாத்தியப்படாதுங்க. ஆமா, ஏன்னா இப்ப இருக்க காலகட்டங்களில் வந்து நடந்து போக முடியாது. நடந்து போறது பெரிய விஷயம், நடந்து வரதெல்லாம் கஷ்டம் தான். ஏன் என்ன அப்படின்னாக்கா, அந்த காலத்துல நடந்தே போயிட்டு நடந்தே தான் வந்தாங்க. எத்தனை நாள் ஆனாலும் நடந்தே போயிட்டு நடந்தே தான் வந்தாங்க. ஏன்னாக்கா அந்த காலத்துல இருக்கக்கூடிய உணவுகள் எல்லாம் சத்தான உணவுகளா இருந்துச்சு. அந்த காலத்துல அப்பா ஐயாவெல்லாம் கேளுங்க, கேப்பக்கூழ கம்மங்கூழ்லாம் குடிச்சு உடம்ப தெப்ப தைரியமா வச்சிருந்தாங்க. ஆனா இப்பெல்லாம் சத்தான உணவுகளே கிடையாது, எல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட் காலமா போச்சு. அவசரமா சமைச்சு அவசரமா சாப்பிட்டு அவசரமா, ஆமா பாஸ்டான உலகம் பாஸ்டா இல்ல அவசரமா போய்கிட்டு இருக்கு. அதெல்லாம் சோத்தை அவிச்சு கொடுத்தாங்க. ஆமா, சோத்தை வறுத்து கொடுக்குறாங்க. ஆமா, முன்னாடி எல்லாம் சோத்தை வந்து வேக வச்சு வடிச்சு நம்ம சாப்பிடுவோம். ஆமா, அப்புறம் அவிச்சு அப்படின்னாக்கா குக்கர்ல வச்சு அவிக்கிறது. என்ன தம்பி? நம்ம குக்கர்ல வச்சு அவிக்கிறது, அதுவும் கெடுதல் தான். இப்ப என்னன்னாக்கா தம்பி சொன்ன மாதிரி சோத்தை வறுத்து கொடுக்குறாங்க. இதெல்லாம் சாப்பிடலாமா? இதெல்லாம் சாப்பிட்டோட உடம்புல எனக்கு தெம்பு இருக்கும். பள்ளிமலைக்கு பாத யாத்திரை போறோம்னாக்கா திண்டுக்கல் போற வரையும் கொஞ்சம் சிரமமாத்தான் இருக்கும். அதுக்கிட்ட அரோகரான்ட்டு போக வேண்டியதான். அதனால நம்மளால எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி உணவு தானியங்கள் எல்லாம் தவிர்த்துட்டு சத்தான உணவுகளை சாப்பிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் காலம் நம்ம எல்லாரும் நல்லா இருக்கலாம். அதனால பள்ளிமலைக்கு போனீங்க அப்படிங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கு, பெருமையாக இருக்கு. அதனால முருகனுக்காக வாராண்டி வெள்ளி பொருத்தன் என் மீது எய்தானம்மா அம்மம்மா சொன்னானம்மா. வாராண்டி வெள்ளி பொருத்தன் என் மீது எய்தானம்மா அம்மம்மா ஏதேதோ சொன்னானம்மா. உடனே உன்னாவே கண்டனே கண்டானே என்னிதானம்மா அம்மம்மா ஏதேதோ சொன்னாலம்மா. மேலே
தானம்மா அம்மம்மா ஏதேதோ சொன்னாலம்மா முத்து கேளாராகமா பிண்டாத முத்தங்கள் நான் தேடவா போது கேட்டாலும் தருவேனையா எங்கே நீ எங்கே நீ சென்றாலும் தருவேனையா அம்மம்மா ஏதேதும் சொன்னாலம்மா காலை போதையாக வடிவானதோ காலைக்கு சுகமாக வருகின்றதோ கதை சொல்லும் கண்ணல்லவா முருகா எம்பெருமானே முருகப்பெருமானே முருகா முருகனுக்காக வள்ளியா அல்லது வள்ளிக்காக முருகன் அப்படின்னா முருகப்பெருமானுக்காகத்தான் வள்ளி ரொம்ப சந்தோஷமாக இருக்கு பெருமையா இருக்கு முருகனை பத்தி சொல்லணும்னா பேசணும்னா நிறைய விஷயங்கள் பேசிட்டா நீங்க எல்லாரும் பழனிமலைக்கு போயிருக்கீங்க அப்படின்னீங்க ஆமா அதனால ஒரு சின்னதா ஒரு சந்தேகம் இருக்கு ஆமா பிரபு அவர்களே சின்ன சந்தேகம் எனக்கு மறுபடியும் முருகனை பத்தி பேசணும்னா சந்தேகங்கள் நிறைய வந்துகிட்டே இருக்கும் பழனிமலைக்கு போனேன் அப்படின்னீங்க ஆமா பழனிமலையில முருகன் எந்த இடத்துல இருக்காரு எங்கள்கிட்ட கேக்குறீங்களா உங்கள்கிட்ட கேக்குறேன் பழனிமலைக்கு போனவங்க நிறைய பக்தர்கள் எல்லாம் உட்காந்துருக்காங்க என்னம்மா முட்டாள்தனமா கேக்குறீங்க கேள்வி என்னப்பா அது முட்டாள்தனமான கேள்வி எப்படி முருகன் எங்க இருக்காருன்னா பழனிமலையில தான் இருக்காரு அண்ணே நீங்க சொல்லுங்கண்ணே பச்சை சட்டை வரனே போனேன் அப்படின்னீங்க எல்லாரும் பாருங்க பழனிமலைக்கு வருட போயிருப்பீங்க மாலை போட்டு அதனாலதான் கேட்டேன் பழனிமலையில முருகன் எங்க இருக்காரு அப்படின்னு எந்த இடத்துல இருக்காருன்னு கேட்டேன் கோயில்ல தான் இருக்கு எல்லா சாமியும் கோயில்ல சன்னதியில தான் இருக்கும் பழனிங்கிறது ஒரு ஊரு நான் சொல்றேன் கவனமா கேளுங்க பழனிங்கிறது ஒரு ஊரு சரியா அந்த ஊர்ல முருகன் எந்த இடத்துல இருக்காரு எல்லாம் மூத்தவங்க எல்லாம் உட்காந்துருக்கீங்க ஆமாப்பா 2 மலை இருக்குப்பா அந்த மலை அங்கே பழனிமலையில அந்த 2 மலைக்கும் பேர் இருக்கு சரியா 2 மலை இமயமலையா இடும்பன் நல்ல வேலை எனக்கு இமயமலை கிடைச்சு இடும்பன் மலை இடும்பன் மலை இப்ப இடும்பன் மலையில தான் முருகன் இருக்காரோ ஏன் அப்போ பழனிங்கிறது ஊரு பழனிங்கிறது ஊரு அந்த ஊர்ல முருகன் எந்த இடத்துல இருக்காருன்னு கேட்டிருக்கேன் யோசிங்க ஆமா இன்னும் வருஷம் நீங்க பழனிமலை போற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க இந்த வருஷம் போங்க நீங்க எல்லாம் போய் முருகன் எந்த இடத்துல இருக்காரு அப்படின்னு தெரிஞ்சுட்டு வாங்க என்னப்பா கையில செல்லு வச்சிருக்கியோ உங்க அப்பா அம்மா வந்திருக்காங்களா பிள்ளைய கையில செல்ல கொடுத்து நீங்க என்ன பண்றீங்க போட சொன்னேன் புரிய போட போட்டுருக்கிறேன் அதனால முருகனுக்காக யோசிங்க சொல்லுவோம் பிறகு சொல்லுவோம் மல்லிகையே தோதாக போ துள்ளி வரும் திங்களையே நீ சேர்த்து விட்டு
கோயில் எத்தனை தொல்லை என்னது என்னிடம் இல்லை ராத்திரியில் எத்தனை தொல்லை செந்தகமும் மல்லிகை முட்டும் வந்து வந்து வாட்டுது என்னை சிந்தகமும் மல்லிகை முட்டும் வந்து வந்து வாழ்ப்பது பெண்கள் எனக்கு அப்பதான் நம்ம மத்திக்கு சீக்கிரம் வரைய முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். மறுபடிக்கெல்லாம் கட்டுமட்ட பண்ணிட்டு கிளம்புனோம்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆமா, அதனாலதான் முருகப்பெருமாள் 2:30 மணி இருந்தா 3 மணிக்குள்ள வெளியில விடலாம் அப்படி ஒரு சின்ன ஆசை. முருகா 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 முருகான்னு கூப்பிடுறீங்க. நான் கூப்பிடுறது பழனி மலையில இருக்கிற முருகனுக்கு கேட்க, இந்த வண்டிக்குள்ள இருக்கிற முருகனுக்கு கேட்காது? என்ன ஒரு வார்த்தை கேட்கிறாரா? தென்னாட்டுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி அப்படின்னாங்க. சிவன் கோயிலுக்கு போகாதவங்க இந்த உலகத்துல யாருமே இருக்க முடியாது. கண்டிப்பாக சிவன் கோயிலுக்கு போனோம் அப்படின்னாக்கா அர்ச்சனை தட்டை வாங்கிட்டு போய் அர்ச்சகர்கிட்ட கொடுத்து அர்ச்சகரே அர்ச்சனை பண்ணி கொடுங்க, சிவபெருமானுடைய ஆசீர்வாதத்தை நாங்க வாங்கணும் அப்படின்னு சொல்லி அர்ச்சனை தட்டை கொடுப்போம். அர்ச்சனை பண்ணி அர்ச்சகர் என்ன பண்ணுவாரு, நம்ம கையில கொடுத்துருவாரு. நம்ம என்ன பண்ணோம்னாக்கா சாமியை கும்பிட்ட உடனே நம்ம வீட்டுக்கு போக வேண்டாம், கோயிலை சுத்தி வருவோமே அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே கோயிலை சுத்தி வருவோம். சுத்தி வர்றப்ப என்ன அப்படின்னாக்கா சுத்தி வர்ற வழியில சண்டிகேஸ்வரர் அப்படின்னு ஒரு சாமி இருப்பாரு. எல்லாருக்குமே தெரியும் சண்டிகேஸ்வரர் அப்படின்னு ஒரு சாமி இருக்காரு சிவன் கோவில்ல, எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அந்த கோவில போய் அந்த சாமிக்கு முன்னாடி நின்று நம்ம எல்லாரும் கை தட்டுவோம். ஏன், என்ன காரணம்? அண்ணன் கை தட்டுறாரு பத்தியா, மந்தையில இருந்து கை தட்டுறீங்க, எனக்கு எதுக்கு என்ன காரணம்னு தெரியல எனக்கு. ஆமா, என்ன காரணத்துக்காக சண்டிகேஸ்வரர் போய் நம்ம கை தட்டுறோம்? யாராவது சொல்லுங்க பார்ப்போம். யாருமே போனது கிடையாதா? சண்டிகேஸ்வரர்கிட்ட போய் நம்ம ஏன் கை தட்டுறோம்? நான் சாமி கிட்ட யாருக்கா தெரியுமா? போயிருக்கீங்களா? ஏன், என்ன காரணம் அப்படின்னா நம்ம எல்லாரும் எதுக்காக போய் அந்த சாமி கிட்ட கை தட்டுறோம் அப்படின்னாக்கா நம்ம எல்லாம் நினைச்சுக்கிறது என்னக்கா அந்த சாமி செவுட்டு சாமி நினைச்சு நம்ம எல்லாரும் போய் கை தட்டுறோம். அவர் தான் செவுட்டு சாமியாச்சே. என்ன பாவா, அவர் தான் செவுட்டு சாமியாச்சே. அப்ப அவரோட போய் நம்ம கை தட்டினோம்னா கேட்டுருமா? ஒருத்தர் செவிடா அந்த இடத்துல ஒருத்தர் நிக்கிறாரு, அவரை பார்த்து நம்ம கை தட்டினோம்னாக்கா அவர் என்ன நினைப்பாங்க, நம்மள கிண்டல் பண்றவங்களும் நினைப்பாங்க. அது தவறா போயிடும். அந்த சாமிக்கு தான் காது கேட்காது, அப்புறம் கை தட்டினா மட்டும் அவருக்கு காது கேட்டுருமா? என்ன காரணம்? அந்த சாமிக்கு நல்ல காது கேட்கும். சண்டீஸ்வரருக்கு அங்க என்ன வேலை அப்படின்னாக்க சிவன் கோவில் அவருக்கு அங்க என்ன வேலை அப்படின்னா கணக்கப்புள்ள வேலை. என்னப்பா சாமிக்கு போய் கணக்கப்புள்ள வேலையா? ஆமா, கண்டிப்பா அதுதான் உண்மை. என்ன அவர் அங்க அப்படி என்ன கணக்கப்புள்ள வேலை பாக்குறாரு அப்படின்னாக்க சிவன் கோவிலுக்கு எவ்வளவு பக்தர்கள் வர்றாங்க, எவ்வளவு வேண்டுதல் வச்சிருக்காங்க அப்படின்னு சிவனிடம் நேருக்கு நேராக சொல்லக்கூடியவர் யாருன்னாக்கா சண்டிகேஸ்வரர் மட்டும்தான். ஆமா, சிவனையை வணங்கிட்டு நம்ம போய் அவர்கிட்ட எதுக்காக நம்ம கை தட்டுறோம் அப்படின்னாக்க பா சிவனையை வணங்குவதற்காக வந்தோம், சிவனை பார்த்தோம், சாமியை கும்பிட்டோம், அவருடைய ஆசீர்வாதத்தை நாங்க வாங்கிட்டோம், உங்ககிட்ட வந்து சொல்லிட்டு போகலாமே வந்து என்ன போய் அவர்கிட்ட நம்ம சொல்லிட்டு வர போறோம்? சிவனுடைய இந்த மண்ணாக இருந்தாலும் சரி, சிவனுடைய உபதியாக இருந்தாலும் சரி, எதையுமே நாங்க இங்க இருந்து கொண்டுகிட்டு போகல சண்டிகேஸ்வரர் அப்படின்னு சொல்லி கையை தட்டுவது கிடையாது, கையை உதறி விட்டுட்டு வரணும். ஏன் சிவன் கோயில இருந்து எதையுமே கொண்டுட்டு போக கூடாது அப்படிங்கிறாங்க? சிவன் சொத்து குலநாசம் அப்படிம்பாங்க. மூத்தவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், சிவன் சொத்து குலநாசம் அப்படிம்பாங்க. அதனால சிவன் கோயிலுக்கு போனோம் அப்படின்னாக்க எதையுமே நம்ம ஊதியாகிறது எதையுமே நம்ம எடுத்துக்கிட்டு வரக்கூடாதுங்கிறது அந்த காலத்துல ஒரு ஐதீகம் இருக்கு. ஆனா இப்பெல்லாம் அப்படிலாம் கிடையாது. சிவன் கழுத்துல இருக்கிற மாலையா இருந்தாலும் சரி, அவர்கிட்ட நம்ம அர்ச்சனை தட்டு கொண்டு கொடுக்குறோம், தேங்காய் பழம், அதை அம்புட்டுமே நம்ம தான் வாங்கிட்டு வர்றோம். காலங்கள் மாறி போச்சு அப்படின்றோம். எடுத்த உடனே என்ன காலங்கள் மாறி போச்சுன்னு எப்படி மாறி போச்சு? கிழக்கே ஒதுக்கி சொல்லி மேற்கே ஒதுக்கிது கிடையாது, அது வேலையே அது சரியா செஞ்சுக்கிட்டு இருக்கு. நம்ம தான் மாத்திக்கிட்டு இருக்கோம். இப்ப என்னதான் இருந்தாலும் சாஸ்திரங்கள் சம்பிரதாயங்கள் எப்பவுமே மாறாத மாறவும் முடியாது. ஆனா
சிவன் சொத்து குலநாசம் அப்படிங்கிறனாலதான் சிவன் கோயில இருந்து எதையுமே எடுத்துட்டு வரக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, சிவன் கோயிலுக்கு போனோம் அப்படின்னாக்கா உட்கார்ந்து இருந்து எழுந்திரிச்சு வரணும் அப்படிம்பாங்க. ஏன் சிவன் கோயிலுக்கு போனோம்னா உட்கார்ந்து இருந்து எழுந்திரிச்சு வரணும், என்ன காரணம் அப்படின்னாக்க, சிவன் கோயிலை காப்பது என்னக்கா 2 பூதகணங்கள் காக்குறாங்க. சிவன் கோயிலை காப்பது 2 பூதகணங்கள். அப்படி இருக்கும்போது நம்ம சிவனை வணங்கிட்டு நம்ம பாட்டு உட்காராம அப்படியே வந்துட்டோம் அப்படின்னாக்கா அந்த பூதகணங்கள் நம்ம வீட்டுக்கே கூட்டிட்டு வரதா ஒரு ஐதீகம். அதனாலதான் ஒரு நொடிகளாக இருந்தாலும் 2 நொடிகளாக இருந்தாலும் சிவன் கோயில உட்கார்ந்து இருந்து எழுந்திரிச்சு வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் உண்மை. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, பெருமாள் கோயிலுக்கு போனோம்னாக்கா உட்காராம எழுந்திரிச்சு வரணும். அதனால பெருமாள் கோயிலுக்கு போனா உட்காராம எழுந்திரிச்சு வரணும் அப்படின்னாக்கா, பெருமாளுடைய மனைவி யாருனாக்கா மகாலட்சுமியப்பட்டவள். பெருமாளுடைய மனைவி மகாலட்சுமியப்பட்டவள். அப்படி இருக்கும்போது பெருமாளை வைத்து மகாலட்சுமி நம்ம வணங்கிட்டு கோயில உட்கார்ந்து இருந்து எழுந்திரிச்சு வந்தோம் அப்படின்னாக்கா மகாலட்சுமியை கோயிலே விட்டுட்டு வந்துடுவாங்க ஒரு ஐதீகம். அதனால உட்காராம நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னாக்கா அந்த மகாலட்சுமி பட்டவள் நம்ம வீட்டுக்கே வர்றதா மூத்தவங்க எல்லாரும் சொல்லுவாங்க. அது ஒரு ஐதீகம் தான். அதனாலதான் பெருமாள் கோயிலுக்கு போனோம் அப்படின்னாக்கா உட்காராம எழுந்திரிச்சு வரணும் அப்படிப்பாங்க. ஆனா பெருமாள் கோயில பாருங்களேன், புனிதமான தீர்த்தம் ஒண்ணு கொடுப்பாங்க. பெருமாள் கோயில ஆஞ்சநேயர் கோயில மட்டும் கொடுப்பாங்க. ஏன்னா பெருமாள் கோயில் இருந்தாலே அந்த ஆஞ்சநேய பெருமாள் அங்க இருப்பாரு. அது மாதிரி தனிச்சையாகவும் ஆஞ்சநேய பெருமாள் கோவில் இருக்கு. அப்படிங்கும்போது இந்த 2 கோவில்களை மட்டும்தான் துளசி தீர்த்தம் அப்படிங்கறத ஒண்ணு கொடுப்பாங்க. இந்த எல்லா கோயில்களுமே பாலாபிஷேகம் பண்றாங்க பாத்தீங்களா, அந்த பாலத்தை நமக்கு தீர்த்தமா கொடுப்பாங்க. இந்த பெருமாள் கோயில் அந்த தீர்த்தத்தை வாங்குவதற்கு முந்தி அடிச்சுக்கிட்டு யாருக்காவது கிடைக்குமா அப்படின்னு முந்தி போய் அந்த கையில தீர்த்தத்தை வாங்கிடுவோம். அர்ச்சகர் ஊத்திடுவாரு கையில. அதை நம்ம வாங்கி என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா நமக்கு வாயில வச்சு குடிப்போம். குடிச்சுட்டு மீதி இருக்கும் கையில. ஏன்னா நம்மளே எல்லாத்தையும் குடிச்சிடக்கூடாது, மீதி நம்ம தலையில ஒத்திக்கணும் அப்படிம்பாங்க. அது மாதிரி என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா வாங்கி கொஞ்சோண்டு சாப்பிட்டுட்டு மீதி தலையில ஒத்திக்குவோம். ஏன்னா புண்ணியமா. இது தவறான விஷயம். அதனால இது தவறான விஷயம். அப்படி என்ன அப்படின்னாக்கா, பகவானுடைய புனிதமான தீர்த்தத்தை வாங்கி நம்ம எச்சில் படுத்தி திரும்ப நம்ம தலையில வைக்கிற தவறான விஷயம் தானே. செய்யலாம். இதுல ஏதாவது ஒண்ணு மட்டும் செய்யுங்க. ஒண்ணு வாங்கினீங்க அப்படின்னாக்கா முழுசா சாப்பிட்டுங்க. அப்படி இல்ல அப்படின்னாக்க முழுமையா தலையில ஒத்திட்டு இருந்தீங்கன்னா அதை விட புண்ணியம் வேற எதுவுமே கிடையாது. ஆமா. இன்னொரு விஷயம் சொன்னாங்க, பழனிமலையில வந்து இடும்பன் கண்டிப்பாக மலையை காக்கக்கூடியவர் யாருனாக்கா, பழனிமலையை காக்கக்கூடியவர் யாருனாக்கா இடும்பன் தான். சமீப ஒரு வாரத்துக்கு முன்னாடி பழனிமலைக்கு நாங்க போயிருந்தோம். வருஷம் போவோம். ஒரு வாரத்துக்கு முன்னாடி போன வாரம் போயிருந்தோம். அப்ப இந்த இடும்பன் மலை வந்து என்ன சுவாமி இவர் தனிச்சியா இங்க இருக்காரு அப்படின்னு சொல்லி ஐயத்தாங்க கேட்டப்ப அவர் சொன்னாரு, இந்த மலையை காக்கக்கூடியவரே இவர் தான்மா அப்படின்னு சொன்னாங்க. அங்க இப்ப இடும்பன் அவர் சொல்லவே எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அப்ப பழனியில முருகன் எந்த இடத்துல இருக்காரு யாராவது யோசிங்களா? இல்லனே நீங்க யோசிங்களா? பழனிமலையில முருகன் ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா திரு ஆவினம் கொடி அப்படிம்பாங்க. திரு ஆவினங்குடி அப்படிம்பாங்க. அது தவறான விஷயம். திரு ஆவினங்குடி எங்க இருக்கு அப்படின்னாக்க மலைக்கு கீழே இருக்கு திரு ஆவினங்குடி அப்படின்னு. அங்கேயும் ஒரு முருகன் இருக்காரு. நம்ம நடந்து போறப்பவே மலைக்கு ஏறதுக்கு முன்னாடி அடிவாரத்துலதான் திரு ஆவினங்குடி அப்படிங்கிறது இருக்கு. மலை மேலனாக்க 2 மலைகள் இருக்கு. ஒண்ணு சிவகிரி, இன்னொன்னு சக்திகிரி. அந்த சக்திகிரி அப்படிங்கிற மலையில தான் முருகப்பெருமான் இருக்காரு. அதனாலதான் முருகனை பத்தி பேசணும் அப்படின்னாக்க நிறைய விஷயங்கள் பேசலாம். அப்படின்னு அதற்கு முன்பாக புத்தி வச்ச மல்லிகை மொட்டு புத்திரிச்சு வெட்டத்தை விட்டு, பொத்தி வச்ச மல்லிகை முட்டி பொத்திருக்கு வெக்கத்தை விட்டு, பேசி பேசி ஆசையானே மாமன் பேரை சொல்லி சொல்லி ஆளானதே ரொம்ப நாளானதே. பொத்தி வச்ச மல்லிகை மொட்டு புத்திரிச்சு வெட்டத்தை விட்டு, மாலையிட காத்து இருக்கு சாலித்தையிலேத்து சொல்லி இருக்கு, இது சாயும் காலமா மடி சாயும் காலமா போச்சோடி பாய் போடி
மல்லிகை முட்டு சிரிச்சிருக்க தவிட்டு ஆத்துக்குள்ள நேற்று ஒன்ன நினைச்சு பெற்றமரும் பூவு மந்த குளிச்சு கொஞ்சம் மறைஞ்சு பார்க்கவா வந்து முதுகு தேக்கவா அது கூடாது மனத்தாங்காது சின்ன காம்புதானே போக தாங்குது வச்ச மல்லிகை முட்டி சிரிச்சிருக்க தவிட்டு ராசியானே மாமன் பேர சொல்லி சொல்லி ஆளானதே ரொம்ப நாளானதே ஆளானதே ரொம்ப நாளானதே முருகா எம்பெருமானே நன்றி 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 முருகா வெகு நேரமாக என்னை யாரோ அழைப்பது போல இருக்கிறது என்ன பாபா நான் தப்பிக்கலாமா என்ன எப்படி மாட்டி விட்டே இருக்கீங்களே யார் அப்படின்னாக்க கண்டிப்பா என்னுடைய தோழியாகத்தான் இருக்க வேண்டும் தோழி கூப்பிடுறாங்க அப்படின்னா ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்கும் என்னது இவங்களாம் எனக்கு தோழி அவங்களாம் பள்ளிக்குள்ள கூப்பிடுறாங்களே என்னாச்சா ஏதாச்சும் பதறி கொண்டு வருபவள் தான் தோழி தோழி கூப்பிடலாமா அப்பா கூப்பிடுறாரு பார்த்தா தோழி நாளா கூப்பிடல அப்படிங்கிறாங்க இதெல்லாம் நியாயமா அது அதெல்லாம் போயிட்டு பாரு எங்க அப்பாவை யாராவது பாத்தீங்களா உங்க அப்பாவா ஆமா எங்க அப்பாவை ஆளவளோ ஷோவா அதுக்கு இன்னும் கொஞ்சம் நாளி ஆகுமே ஆமா ஆளவளம் ஷோ போடுறதுக்கு கொஞ்சம் நேரம் தான் இருக்கு ஷோ போட்டுருவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்க அப்பா யாரும் தெரியுமா யாரு தெரியாது உங்களுக்கு யாருமே தெரியலையே இல்லப்பா உங்களுக்கு தெரியாதா எல்லாருமே இப்படி தெரியாது வெடி போட போறீங்களா வெடி போட போறீங்களா நான் உள்ளுக்குள்ள போனதுக்கு அப்புறம் போடலாமே பயந்து பயந்து போனோம் எனக்கு வெடினாலே ஆமா முருகன் வரையில போடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை எனக்கு வெடினாலே ஒரு அலர்ஜி இந்த சத்தத்துக்கு இடம் பயந்து போறேன் எனக்கு உண்மையிலுமே தான் எங்க அப்பா யார் அப்படின்னாக்க நம்பி தலைவன் நம்பி 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 தலைவனா தலைவன் மகனா நீங்கள் மகள் மகள் தலைவனுடைய மகளா நீங்கள் ஆமா கண்டிப்பாக அதை நானே தான் ஆமா நம்பி தலைவர் எங்க அப்பாவுடைய பேரு 4 குடிச்சதான் பாவா ஆமா எது எங்க அப்பா சிறுக சிறுக சேர்த்து எனக்கு கொஞ்சோண்டு நகை பண்ணி போட்டிருக்காங்க 4 குடிசிய பகவான சாமியை கும்பிடுங்க அது கொஞ்சம் நல்லா இருந்து கும்பிட்டீங்கன்னா பகவான் கண்ணை திறந்து பாப்பாரு குறையாம இருந்தா எங்கிட்ட கண்ணை திறந்து பாப்பாரு என்ன பண்றது எங்க அப்பா கூப்பிட்டாங்க அப்படின்னாங்க நானும் உடனே ஓடி போய் அப்பா இந்த காரணம் என்ன அப்படின்னு அப்பா என்ன சொன்னாங்க அப்படின்னா அம்மா நீங்க காட்டுக்கு போகணும் அப்படின்னாங்க காட்டுக்குள்ள போக முடியாது அப்படின்ட்டு என்ன காரணம் அப்படின்னா அண்ணங்க 7 பேர் இருக்கிறப்ப ஏப்ப பெண் பிள்ளைகளை போச்சுறீங்க அப்படின்னு அதுக்கு அப்பா என்ன சொன்னாங்க அப்படின்னா அம்மா ஆண்கள் உழுந்து பயிரிட வேண்டும் பருவமன் இந்த கன்னிப்பெண்கள் தான் திரைக்காவல் புரியணும் அதனால காவலுக்கு நீங்க தான் போகணும் அப்படின்னாங்க அப்பாவுடைய சொல்லி தட்டக்கூடாது என்பதற்காகவும் அப்பாவுடைய சொல்லை மீறக்கூடாது என்பதற்காகவும் ஏனென்றால் தாயை சேர்ந்த கோவிலும் இல்லை தந்த சொல் மிக்க மந்திரம் இல்லை அப்படின்னு இருக்காங்க இந்த காலத்துல எந்த பிள்ளையாத தாய் தப்பி பேச்சு கேக்குதா நல்லதான் சொல்லுவோம் வேணாப்பா அங்கெல்லாம் போகாத அங்கெல்லாம் நிக்காதா உங்களோட சேராத அந்த இடம் வேண்டாம் அப்படிதான் சொல்லுவோம் நம்ம சொல்லி ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது ஒரு 1/4 மணி நேரம் ஒரு 1/2 மணி நேரம் கூட ஆகாது அந்த வழியை நம்ம போற போது நம்ம உள்ள அங்கதான் நிற்கும் அதை பாக்குறப்ப நமக்கு மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு பெத்த தாய் தப்ப எதுக்காக சொல்றாங்கன்னா குழந்தைங்க நீங்களா நல்லா இருக்கணும்ன்றதுக்காக தான் பெத்தவங்க அறிவுரை சொல்றது இவங்க என்ன சொல்றது நம்ம என்ன கேட்கறது அப்படி ஒரு நிலைமை இந்த காலத்துல வந்துருச்சு அதனாலதான் நாங்க எல்லாரும் எங்க அப்பா அம்மா பேச்ச கேட்டனாலதான் இன்னைக்கு இந்த இடத்துல வந்து நிக்கிறோம் அதனால தோழி வரவுக்கு முன்பாக மாமரத்து கோயிலே பூ மஞ்ச மேடும் மயிலே பார்க்காம போகாதையா உங்க வீரா போகாதையா மாமரத்து கோயிலே பூ மஞ்ச மேடும் மயிலே பார்க்காம போகாதையா வீரா போகாதையா நேற்று கொடுத்த முத்தம் வீடு கொடுத்தோம் உன்னை விட்டு கண்ணு கண்ணு இன்னும் முறையா மாமரத்து கோயிலே போ மஞ்சளிடும் மகிழே பார்க்காம போகாதையா ஆகாதையா
உங்க வீராட்டம் ஆகாதையா மாடனா மாடமில்லை மீடனா மீடமில்லை ராசாத்தி தோல் சேர வேணும் ராசாத்தி தோல் சேர வேணும் நாடே நாடமில்லை நீயே நானேயுமில்லை நீ இங்கே நானெங்கோ உண்டோ நீ போரும் பாதையெல்லாம் உன் பார்வைதான் நீ பார்க்கும் பாதையெல்லாம் என் பார்வைதான் கெட்டி சத்தமாட்டேனும் சங்கீதம் கெட்டி சத்தமாட்டேனும் சந்தோஷம்தான் சங்கீதம் சந்தோஷம் பாடுவோம் மாமரத்து குயிலே பூ மஞ்சள் இடமகிலே பாட்டாலே போகாதையா உங்க வீராட்டம் ஆகாதையா உனக்காக காத்திருந்தேன் காலமா ஒரு மௌச்சி வாங்கினை யாத்திர காலமா உனக்காக காத்திருந்தேன் காலமா ஒரு மௌச்சி வாங்கினை யாத்திர காலமா இந்த உறவு சொல்லவே உன்னோடு வாழணும் என் உயிர் உள்ளவே உன்னோடு சேரணும் அட உன்னை வச்சு என்னை வச்சு எப்பத்தாவரு வீடு உள்ள ஏங்குது அந்த ஒரு நொடிக்காக உசுருவாடுது எப்பத்தாவரு வீடு உள்ள ஏங்குது அந்த ஒரு நொடிக்காக உசுருவாடுது நீ மச்சான் 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 மச்சானே வேற உன்னையில சமத்தேனே நீ மச்ச 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 ஆசை மச்சானே இந்த அழக போல உண்மையில நானே தடுத்தேனே நான் பூ முடிச்சு பொட்டு வச்சு உறவு தாங்கத்தான் அந்த நாளை எண்ணி காத்திருந்தே வரவுக்காகத்தான் இப்பதான் 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 ஒரு வீடு உள்ள ஏங்குது அந்த ஒரு நொடிக்காக சுடுவாடுது உசிரா நான் இருக்கேன் உண்மையில தானே உள்ளமெல்லாம் திறந்தே நாமனே உசிரா நான் இருக்கேன் உண்மையில தானே உள்ளமெல்லாம் திறந்தே மாமனே உன்னது கேட்க பிரிச்சோம் என்னை விட்டு ஒன்று பிரிந்தோம் அந்த வழியோடு ஈரே நாடகத்தானே உசிரா நான் இருக்கேன் உண்மையில தானே ஆவணி மாசத்தில கல்யாணம் தான் கட்டிக்கலாம் நாமும் இருவருமே ஊர்வலமா போய் வரலாம் ஆவணி மாசத்தில கல்யாணம் நான் கட்டிக்கலாம் நாமும் இருவருமே ஊர்வலமா போய் வரலாம் ஒரு சொல்லவே உன்னோடு வாழணும் என் உயிர் உள்ளவை உன்னோடு சேரணும் அட உன்னை வச்சு என்னை வச்சு பேசணும் எப்பத்தா 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 ஒரு வீடு உள்ள ஏங்குது அந்த ஒரு நொடிக்காக உசுருவாடுது எப்பத்தா ஒரு வீடு உள்ள ஏங்குது அந்த ஒரு நொடிக்காக உசுருவாடுது இப்பதான் முத்ததிரு சுத்தம் கேட்குதடி உன் நடைய பார்த்தா தங்கத்திரு போல இருக்குதடி ஓ சிரிப்பிலதா முத்துமிரு சத்தம் கேக்குதடி ஓ நடைய பார்த்தா சகத்தில கொடை கேக்குதடி உன் கொலுசு சத்தம் மனசில கும்மி அடிக்குதடி உன் மனது சத்தம் இவன வசியம் பண்ணதடி சிரிப்பிலதா முத்துமிரு சத்தம்
சத்தம் கேக்குதடி உன் நடைய பார்த்தா தங்கத்தேனி போல இருக்குது. தன்னநானே நானே தன்னானே, தன்னானே தானே நானே நானே தன்னானே. தன்னநானே நானே நன்னானே ஆமா. தன்னானே தானநானே நானே நன்னானே கோவக்கார மச்சானமில்ல, என் மச்சான் கொடுமை செய்யும் மச்சானமில்ல. கோவக்கார மச்சானமில்ல, ஏ மச்சான் கொடுமப்பைய மச்சானும் இல்லை ஆசையாக பேசி பேசி, ஆசையாக பேசி பேசி அன்போடு கொஞ்சிடுவான். கோவக்கார மச்சானமில்ல, என் மச்சான் கொடுமை செய்யும் மச்சானமில்ல. தன்னநானே நானே நன்னானே தன்னானே தானநானே நானே நன்னானே சாந்தா வந்திருக்கு தன்னநானே நானே நன்னானே தன்னானே நான் மட்டும் வந்துட்டேன். வள்ளியம்மா பார்க்கணும், இன்னொருத்தி புதுசா ஒருத்தி வேலைக்கு சேர்ந்திருக்கா, அவளையும் பார்க்கணும். யாரையுமே காணமே. நம்ம மட்டும் தன்னந்தனியா இப்படி புலம்பிட்டு நிக்கிறோமே. அவள் வரவை எதிர்நோக்கி விட்டு பிறகு ஆமா அவள் சோழச்சோறு பங்கட்டுமா பொங்கச்சோறு பங்கட்டுமா சோழச்சோறு பங்கட்டுமா பொங்கச்சோறு பங்கட்டுமா சோழச்சோறு பங்கட்டுமா பொங்கச்சோறு பங்கட்டுமா சொல்லுங்க மருமகனே மருமகனே சொல்லுங்க கறிக்குழம்பு வைக்கட்டுமா மீன் குழம்பு வைக்க இந்தா ஆப்பிடு மருமகனே மருமகனே சொல்லுங்க மருமகனே சின்ன பொண்ணு வேணுங்களா பெரிய பொண்ணு வேணுங்களா பரமுடி பச்சான் பக்கம் போனோமா போன வழியில பாருங்க ஒரு 4 வயல சுத்தி சுத்தி வந்தாங்க சரி வர்ற வயல சரி பரவாயில்ல ஏதாவது ஒண்ணு ஏன்னா ஊர்வலம் காதல் பண்றா நமக்கு மட்டும் என்ன குறைச்ச அதுல குறைச்சலாம் இதுல குறைச்சலாம் பாருங்க ஏன்னா காதல்ல 4 இருக்குங்க ஏன்னா ஒண்ணு மனுஷ காதலு இன்னொன்னு நாய் காதலு ஆமா நாய் காதல் தெரியாதா இன்னொன்னு தெய்வீக காதல் இந்த மனுஷ காதல்ன்றது வந்து மனசால புரிஞ்சுக்கிட்டு பேசுறது மனுஷ காதல் தெய்வீக காதல்ன்றது தாய் தகப்பை பார்த்து வைக்கிறது இந்த நாய் காதல் இருக்க அதுதானே புனிதமான காதல் ஆமா இந்த நாய் காதல் எப்படி கேட்டா யாரு பார்த்தான்னா யாரு வந்தான்னா போனான்னா எங்கனவனா நிக்க வச்சு போட்டோவுக்கு மாவு பிணையற மாதிரி பிணையறதான் நாய் காதல் எனக்கு அந்த நாய் காதல் தாங்க ரொம்ப பிடிக்கும் எதுக்கு வச்சுக்கிட்டு வந்தவன நாய் காதல் தான் ரொம்ப விசேஷமா இருக்கேன் ஆமா ஆமா அதுதான் எப்ப வேணாலும் எங்க வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலாம் இப்ப ஒரு 4 பேரை மட்டும்தான் வச்சிருக்கேன் பொறுமையா சொன்னா நம்ம ஊரு இழுத்தல் சாமிக்குள்ள ஒருத்தர் இருக்கா தெரியுமா வேலுச்சாமி அவர் தம்பி கூலுச்சாமி அவருக்கு நடுவுல வந்து நடுச்சாமி அவருக்கு அடுத்தாப்புல ஒருத்தர் இருக்கா தெரியுமா கம்புச்சாமி ஆமா இந்த 4 பேரும் மொத்தமா சேர்த்து வச்சிருக்கேன் ஆமா இந்த 4வது ஆளு மோசமான ஆளுனே இந்த கம்புச்சாமின்னு சொன்ன தெரியுமா எப்ப பார்த்தாலும் கம்ப கையில உடிச்சுக்கிட்டே செய்வாரு கையில ஒரு ஊன்றுகோல் எப்ப பாதுகாப்பா வேற ஒண்ணும் கிடையாது அப்படி இருக்கனால அடியே வாமா 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 இருக்கீங்களா நல்லா எங்கிட்ட இருக்குது உங்களதான் அப்பா வச்சிருக்காரா அப்பா என்னத்தான் வச்சிருக்காரு வேலைக்கு ஒரு வேலையும் பார்க்க முடியலமா ஏன் பாவம் வயசாகி போச்சு அந்த மனுஷனுக்கு அவருக்கு முடியாதனாலதான் உங்களை வேலைக்கு வச்சிருக்காரு பாரு தொலக்குன்னு தொலண்டு போய் கிடக்குறாரு மனுஷன் வயசானவங்கன்னா அப்படிதான் இருப்பாங்க ஆசைப்படுறாரு வயசானவங்க இல்லாம சின்ன பிள்ளைக்கு சமாதானம் வேற ஒண்ணும் இல்ல ஆசைப்படுறாரு செயல்பட முடியல என்ன ஆசைப்படுறாரு எல்லாத்துக்கும் தான் வேலை பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு உழைக்கணும்னு ஆசைப்படுறாரு ஆனா அவரால செய்ய முடியலமா முதல்ல படதா மூடுங்க ஓ இதத்தான் சொல்லிடலாமாமா முதல்ல சொல்லிருக்கலாம்ல ஐய சரி பண்ணுடி ஓ இங்கிட்டு பண்ணணுமா சரி இன்னைக்கு எல்லாரும் எங்க போறோம் தெரியுமா எங்க போறோம் திரைக்காவலுக்கு போறோம் காட்டுக்கிட்டே போறோம் காட்டுக்கு போறோம் காட்டிக்கிட்டே போகல
வள்ளியம்மா வந்துகிட்டு இருக்காங்க. சரி உன்னைய பார்க்கணும் என்னைய பார்க்கணும்னு அவங்களுக்கு ஆசை, அவங்கள நம்ம பார்க்கணும் நமக்கு ஆசை. பார்த்து விஷயத்தை சொல்லணுமா இல்லையா? கண்டிப்பா சொல்லணும். அப்பா சொன்ன தகவலை அவங்கள்ட்ட சொல்லிட்டு எல்லாருமா சேர்ந்து இன்னைக்கு திரைக்காவலுக்கு போறோம். திரைக்காவலுக்கு போனேன். அம்மா கொடுக்குமா கொடு கொடு அறையில கொஞ்சம் கொஞ்சம் தவழ்ந்தது கொடி செய்ய விரும்பமா கிளி 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 இருக்கட்டா தாங்கி அடிக்குமா எடுக்குமா வழங்கி போல வரையில பள்ளமேடு வரப்பினோட வெள்ளோடு பறந்து போரை பாரு அதிசயமான பெண்ணானே புது சுகம் தேடி வந்தேனே அதிசயமான பெண்ணானே புது சுகம் தேடி வந்தேனே போவோமா ஓலோ நடப்பது கண்டதுகிற ஒரு சுகம் எனக்கணும் புரியல கவிதை போதும் போதும் பாட்டு பாட்டு ரொம்ப நேரமாச்சு. அம்மா வணக்கம். என்னம்மா வித்தியாசமான வணக்கமா இருக்கு? ஆமா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது என்ன வணக்கம்? அது பணிவான வணக்கம். பணிவான வணக்கம் அப்படி கிடையாது. அவங்க சொன்னாங்களே அது இது பணிவான வணக்கம். இது பேர் பணிவான வணக்கமா? வணக்கம் சொன்னா பத்தாது. மனசார வணக்கம். மனசார உனக்கு மனசுல ஒண்ணு இருக்கா? எடுத்து காட்டு. எடுத்து காட்டு. சரியான பொம்பை தான் மனசு இருக்குல்ல? எடுத்து காட்டு பாப்போம். நீ காட்டுங்கிற எடுத்து காட்டு. ஆமா ஐயா நான் பாத்துக்கிறோம் உனக்கு. என்னடி அது? உள்ள அந்த பிளட் டவுசர் தூக்கி உள்ள அங்க வச்சிருக்கமா. என்ன ரொம்ப நேரமா உள்ளுக்குள்ள நான் மைக்ல சொன்னீங்க குழப்பறீங்க. ரொம்ப நேரமா காணாம தேடினாங்க. அதை தூக்கி நீ உள்ளுக்குள்ள வச்சிருக்கிய நாதாரி முண்டை, அது துப்பு கட்ட முண்டை, அது என்ன பொம்பளை அடியே உனக்கு கொஞ்ச மாதிரி வெக்க மானம் சூசம் ஏதாவது இருக்கானே அப்படியே ஏதாவது. ஏய் ஒரு என்ன பண்ற? என்னது அரிக்குது? நீங்க பொம்பளையானே பெண்கள்லாம் அடக்க ஒடுக்கமா இருக்கணும் இப்படியா? ஏய் சரி பொம்பளைனா உள்ளுக்குள்ள உட்பாடு மூதைய முண்டை எங்கடி அது? ஐயோ பக்கத்துல நிக்க கூடாது போலயே. சொறி சிறங்க படம் இல்ல மாதிரில தெரியுது. இது தொட்டு வியாதி மாதிரி இருக்கு. தலையில எங்களை ஒடிக்க போகுது. எப்படி இருக்கு? பொசுக்கு பொசுக்குன்னு உள்ளுக்குள்ள ஏதோ போட்டிருக்க மாதிரி இருக்கு. ஏன் குனிஞ்சுக்கிட்டு நீயே பாக்குற மாதிரி நீ ஏன் காட்டுற? பொம்பளை வேணும் அடக்க ஒடுக்கமா இருக்குன்னு சொன்னேன். இதான் அடக்க ஒடுக்கமா? வெக்கமா இருந்தா என்ன பண்ணுவ? எங்க மூடு பாப்போம். ஏன் உன் கை என்ன பண்ணுது? ஆமா அது சாத்திரி கதவை சாத்து முதல்
கதவை சாத்துறீங்க லூசு. இந்த கதவை சாத்துறா அந்த கதவை ஆண் திறந்து கிடக்கு. மாறாப்பன பெண்கள் வந்து மேல போடணும், அதான் அழகு தெரியுமா? எது மேல ஆரம்பத்துல எவ்வளவு ஆர்வமா இருக்காரு, நீ தாமனை கலட்டி மேல ஓடணும் அப்படின்னு. அவருடைய ஆசை நீ நிறைவேற்றியா நீ? சரி அதெல்லாம் போயிட்டு போகுது, நம்ம அப்படியே பேசிக்கணும் வச்சுங்களேன். அவர் முதல்ல தயாரா நிக்கிறாருமா, முடிச்சு தண்ணீர் ஒழிஞ்சா எல்லாரும் சேர்ந்து திணைக்காவலுக்கு போறோம். அப்பா சொல்லிருக்காரு. என்ன சொன்னாங்க? கருந்தினை செந்தினை வைத்திருக்கோம்ல, சரி அதுக்கு நம்ம காவலுக்கு போகணுமா. கருந்தினை நமக்கா, சரி செந்தினை செந்தில் வடிவேலனுக்கா. அப்படியா? அதாவது எச்சில் படாம பறவைகளோட எச்சில் படாம பாதுகாத்து வளர்க்க வேண்டுமா. அந்த காவல் புரியறதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். அந்த வளத்துக்கு வந்து வந்து ரொம்ப நாள் ஆச்சா? ஆமாமா, கொஞ்ச நேரம் ஆடி போட்டு. அது என்ன நினைச்ச? தூணு நினைச்சியா? பாத்துக்கிட்டே இருங்களேன். உள்ளுக்குள்ள போய் என்ன பேசிட்டு இருந்த? நீங்க உள்ளுக்குள்ள போய் என்ன பேசிட்டு இருந்தீங்க? நாரதர் மாமாவா? அவர் உனக்கு மாமாவா? ஏகப்பட்ட மாமா இருக்காரு. அப்படி ஏண்டி நிக்காத? அவங்களே பெண் தானே, நானே பெண் தானே. நாங்களே இவ்வளவு அடக்க கொடுக்கமா எவ்வளவு. அப்ப ரோசக்காரியா இருந்தா நான் திறந்து விடுற மாதிரி அவனை திறந்து விட சொல்லுங்க பாப்பா. அவங்களுக்கு ரோசா இருக்கிறனாலதான் அவங்க அழகா நிக்கிறாங்க. உனக்கு எதுவுமே இல்லைங்கிறத நீ அவுத்து போட்டுக்கிற. அவுத்து போட்டு அவளை கேவலமா தெரியுது. ஆமா அப்படித்தான் இருக்கு. அம்மா திட்டுறாமா என்னைய? உண்மையதான் சொல்லுவாங்க. உன்னை மானம் கட்டவில்லை, துப்பு கட்டவில்லை, ரோசம் கட்டவில்லை, வெக்கம் கட்டவில்லை திட்டுவாங்க. யாரு இல்லையா? கேட்டேன் அவ கொடுக்க மாட்டேங்கிறாள். என்னது? ஆமா அவங்க கிழக்கு வச்சு வித்துட்டு இருக்காங்க. உனக்கு முட்டை முட்டை அள்ளி கொடுக்குறாங்க. கேட்டவா ரோசம் கேட்டவா வெக்கம் கேட்டவன் எல்லாத்தையும் கேட்டேன், அவதான் கொடுக்கவே மாட்டேங்கிறாமா. சரிம்மா நல்ல விளையாட்டு விளையாடுவோம். என்ன விளையாட்டு? அம்மா என்னம்மா இல்லாதப்பா என்ன கல்யாணம் பண்ணி புள்ள பத்தி விளையாடலாம்னு கூப்பிடுறாமா. நீயும் பொம்பளை அவங்களும் பொம்பளை, எப்படி ஒத்து போகும்? அவ விளையாடுறா, அவ நான் ஆம்பளை மாதிரி நிக்கவான், அவ பொண்டாட்டி மாதிரி இருக்கா. கல்யாணம் பண்ணி புள்ள பத்தி விளையாடுறா. கொஞ்சம் வாணி ஆயிரம்
எத்தனை பெருசு எவ்வளவு பெருசு ஆத்தாடி நான் நினைச்சு பார்க்கவே இல்லையே எதிர்பார்க்கவே இல்லையே இப்படி பெருசா பெருசா தட்டியா ஆத்தாடி உன் கண்ணுக்கு தெரியல எதுவுமே எங்க கண்ணுக்கு தெரியுது எங்க 2 பேர் கண்ணுக்கும் தெரியுது உன் கண்ணுக்கு தெரியுதா தெரியலையா என்னடி விடுற ஏய் என்னது ஏமா இவ எப்பவுமே இப்படி இருக்கா அசோசியமாவே நடந்துட்டு இருக்காவ ஆஹா ஆக உனக்கு தாண்டி வாங்கிட்டு வா பூசாரி ராஜேந்திரன் எவ்வளவுப்பா 2021 சரி மரியாதைக்குரிய ராஜேந்திரன் பூசாரி ஐயா அவர்கள் எனக்கு ரூபாய் 2021 அனுபவம். ஏன் இந்த அழகை பார்த்து நீங்க கொடுத்துருக்கீங்க பத்தியலா பொறாமையா இருக்கு எனக்கு ஒண்ணுல 2 ஒத்துக்கிறீங்களா? என்ன விட இவளுக்கு கொஞ்சம் கம்மி தான். ஆஹா அழகு என்றால் நீ அல்லவோ சொலகுல போட்டுக்கிட்டு உடைக்கலாம். பெண் என்றால் நீ அல்லவோ ஓப்பன். ஏய் இவனல்ல ஓப்பன். சேர்த்து சொல்லு பிரிச்சு சொல்லாத சரியா நன்றி சொன்னியா நான் சொல்லிட்டேன். என்ன சொல்லல சொல்லிட்டேன். என்ன சொன்ன மரியாதைக்குரிய ஐயா ராஜேந்திரன் பூசாரி ஐயா அவர்கள் எனக்கு 2021 அன்பொழி பழுத்து கௌரவத்தில் அண்ணாவுக்கும் அவருடைய குடும்பத்தார்களுக்கும் எமது கலை குடும்பத்தின் சார்பாக நன்றி நன்றி. ஏய் நல்லா பச்சல ஒரு ஐயா உனக்கு மாமா மரியாதைக்குரிய ஐத்தான் அத்தை ராஜேந்திரன் ஐத்தான் அவர்களுக்கு நன்றி நன்றி கலந்த உனக்கு தெரியுதா தெரியலையாமா நம்ம 2 பேரும் தெரியுதா அவனுக்கு தெரியலங்கிறாள் என்ன பண்ணுவோம் என்ன தண்ணி மூடிக்கிட்டு இருக்க ஐயே உன் பழக்கழக்கமே இவ்வளவுதான் உன் பழக்கழக்கம் எப்பவுமே இப்படித்தானா நாங்க எவ்வளவு நல்ல விஷயத்த நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம் நீ தத்திரியை முடிச்ச மாதிரி இப்படியே போறியே என்ன எங்க கண்ணுக்கு 2 கணக்கு நல்லா பெருசா நல்லா தெரியுது பாக்குறப்ப யாரு தெரியுது பாக்குறதுக்கே அழகா இருக்கு இல்ல பாத்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு எப்படி ஒரு வடிவான அழகு அந்த அழகை பார்த்துட்டு வேற எதாவது பார்க்க முடியுமா இல்ல கேக்குறேன் எவ்வளவு அழகா இருக்கு அது என்னமா அவருக்கு ஊத்திக்கிட்டே இருக்கு ஏன் நீ போய் வாங்கி குடிக்க போறியா எதுக்குமா வந்திருக்கோம் அப்பா என்ன சொல்லி அனுப்பிச்சாரு கண்ணு கருத்துமா காவல் பார்க்க சொன்னாங்க பறவைகளை ஆடி பாடி வரட்டும்னு சொன்னார்ல ஆமா அது மாதிரி நம்ம லேசா யார் சொன்னா எவ்வளவு கஷ்டப்பட்டாரு நம்ம எல்லாரும் நாங்க எல்லாம் பாத்துக்கிட்டே இருந்தோம் நீ பாத்தியா என்னன்னு தெரியல நீ வளர்ந்த மாடுதானே வந்து உதவி பண்ணி இருக்கலாம்ல அந்த அளவுக்குள்ள வெயிட் ஆகும் கொடுத்து ஒரே இடத்துல பறவை நம்ம பறவைலாம் போகாது ஆமா அதனால ஆளுக்கு ஒரு பக்கமா வருது நீங்க என்ன நினைச்சிருக்கீங்க இன்னைக்கு